கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மைனாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெரேமியா 1st chapter verse 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உன்னை காப்பதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த வியாதியோ, எந்த காரியங்களும் உங்களை நெருக்காதபடி உங்களை காப்பதற்காக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க. சில காரியங்கள் உங்க கைகளை மீறி போய்விட்டது என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, எதுவும் உங்க கைகளை மீறி போகவில்லை. அப்பா உங்களை காத்து கொண்டிருக்காங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காக எந்த பிசாசின் கிரியைகளோ தந்திரங்களோ உங்களை அணுகாதபடி அப்பா உங்களை காத்து கொண்டிருக்காங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்ப்பீங்கன்னா, ஐசாயா 58:8ல அப்பாவுடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பாவோட மகிமை எதுக்கு பின்னாடி காக்குதுன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உங்க முன்பாக நன்றா பேசுவாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறங்கூறி திரிவாங்க. உங்களுக்கு தெரியாம தான் உங்களுக்கு விரோதமாக மந்திரதந்திர கிரியைகள் ஏவல்களை செய்வாங்க. இப்படி உங்களுக்கே தெரியாம உங்க கண்களுக்கு முன்பாக நன்றாய் பேசுகிற மனிதர்கள் உங்களுக்கு பின்பாக உங்களுக்கு படுகொலி வெட்டுவார்கள். இன்னைக்கு அதே போலதான் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு பின்பாக அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்காங்க. அப்பா சொல்றாங்க, அதை நினைச்சு நீங்க பயப்படுவாங்க. பிரதர், எனக்கு அவங்க அப்படி செஞ்சிருவாங்களோ, இவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ, இவங்க செய்யறாங்களா, அவங்க செய்யறாங்களா, என் சொந்தக்காரங்க செய்யறாங்களா, இல்ல என் வேலை ஸ்தலத்துல செய்யறாங்களா, அப்படி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று அப்பா சொல்றாங்க. அதை திங்க் கூட பண்ணாதீங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. அப்பாவோட வார்த்தை, அப்பா சொல்றாங்க, உனக்கு பின்பாக என்ன நடந்தாலும் நான் உன்னை காப்பேன். அவைகள் உன்னை தொடுவதில்லை, அவைகள் உன்னை நெருங்குவதில்லை. அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, அப்பா சொல்றாங்க, உன்னை நானே பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். அதே போல ஆதியாகமம் 50:20ல, ஜெனிசிஸ் 50:20ல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இங்க யோசேப்பு பார்க்கிறோம். அந்த யோசேப்ப கூட பிறந்த சகோதரர்கள், மனுஷன் யாரை நம்புவாங்க? கூட பிறந்த சகோதரர்களை தான் நம்புவாங்க. பெற்றோரையும் கூட பிறந்த சகோதரன் தான் நம்புவாங்க. இங்க அவர் சொப்பனத்தை கண்டு என்ன பண்றாரு? சகோதரருக்கும் பெற்றோருக்கும் சொல்றாரு. சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்களை செய்யறாங்க. இன்னைக்கு நீங்களும் அதே போலதான் உங்க கூட நல்லா பேசுறவங்களெல்லாம் நினைச்சிட்டு அவங்க நல்லவங்கன்னு இருதயத்துல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. அதை சொல்லக்கூடாது. ஏசப்பா கிட்ட மாத்திரம்தான் என்ன பண்ணும்? உங்களுடைய இருதய கவலைகள் எல்லாவற்றையும் சொல்லணும். மனுஷர் உங்களுக்கு முன்பாக கேட்டு நீங்க அழுவுறதை விட அவங்க என்னமோ உங்க பிரச்சனைக்கு ரொம்ப கேர் எடுத்து அழுகிறத போல அழுவாங்க. உங்ககிட்ட கேட்டுட்டு போய் இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்க. பாத்தியா அவங்களுக்கு என்ன நிலைமை வந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க யோசேப்புக்கும் அதே போலதான் தரிசனத்தை சொல்றாரு. இவங்க கொல்ல பாக்குறாங்க, கடைசியில அவங்களால கொல்ல முடியல, வித்தே போட்டாங்க. இப்படி சகோதரர்கள் அவ்வளவு துரோகம் செய்து அனுப்பும் பொழுதும் இங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக அநேக தீமை செய்ய நினைச்சு உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை இன்னும் மேலே ஏறி வரக்கூடாதபடி, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காதபடி, இன்கிரிமெண்ட் கிடைக்காதபடி அநேக தீமை செய்வாங்க. உங்க காலேஜில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கலாம், உங்க ஸ்கூல்ல அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கலாம். நீங்க எங்கெங்க வேலை செய்கிறீர்களோ, எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் இப்படி எழும்புகிற மனிதர்கள் அநேகர் இருக்கலாம். உங்களுக்கு தீங்கு செய்யறதற்காக நீங்க நல்லவங்க தான் நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அவங்க தீங்கு செய்ய நினைக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே, ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல, இப்போ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் அப்பா சொல்றாங்க,
அவங்க உங்களுக்கு தீமையை செய்ய நினைத்தாங்க. ஆனா, அவங்களையே போஷிக்கிற அளவுக்கு அப்பா இப்போ இந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தீமை செய்ய அவங்க நினைச்சாங்க. அவங்களுக்கே போஷிக்கிற அளவுக்கு அப்பா உங்களுக்கு நன்மை செய்ய பண்ணுவார். அவங்க நாட்ட விட்டு தொரத்திட்டோம். அவ்வளவுதான் இவன் ஒளிந்தான்னு நினைச்சாங்க. ஆனா, அவன் மூலமாக தான் உலகமே போஷிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்கள தொரத்தி இருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்துல உங்கள ஒதுக்கி இருக்கலாம். என்னவாது இருக்கலாம். அப்பா உங்க மூலமா தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற தேவன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்னு என்னாகமம் 6:24 சொல்றாங்க. நம்பர் 6:24. கர்த்தர் உங்களை காக்க கடவர். எப்படி காப்பாரா? ஆசீர்வதித்து உங்களை காப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்துல எதை குறிச்சு நீங்க கலங்காதீங்க. அப்பா உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க கல்வாரி சிலுவையில அப்பா உங்களுக்காக தான் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி மரித்தாங்க. உங்களுக்காக தான் மரித்தாங்க. யார் யாரெல்லாம் முழு இருதயத்தோடு அப்பா நீங்க எனக்காக தான் மரிச்சீங்க, என் பாவத்துக்காக தான் மரிச்சீங்கன்னு சொல்லி உண்மையாக அவரை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்கள் இருதயத்துல வாசம் செய்து உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 5:18 பார்த்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஏசப்பா உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பாவம் செய்ய முடியாது. இதுதான் சத்தியம். இன்னைக்கு பாவம் செய்யறேன்னா அப்ப யார் உள்ள இல்ல? ஏசப்பா உள்ள இல்ல. அதிலே 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ஜான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாவம் செய்கிறவன் உண்டாயிருக்கானா? பிசாசினால் உண்டாயிருக்கும். அப்ப நீங்க பாவம் செய்றீங்கன்னா யாரோட பிள்ளையா இருக்கிறீங்க? பிசாசோட பிள்ளையா இருக்கிறீங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிதான் ஏசப்பா வந்தாங்க. இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை நடந்ததாகவே இருக்கட்டும். இன்றைக்கு அப்பாட்ட அப்பா எனக்கு நீங்க தான் வேணும். உங்க ரத்தத்தால கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, எனக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா, முன்னாடி பார்த்தோம்ல, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். எந்த பொல்லாங்கனும் இனி உங்களை தொட முடியாது. அப்பா உங்களை காக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை கூப்பிடுங்க. எனக்கு வேணும்ப்பா, நீங்க என் இருதயத்துக்குள்ள வாங்க. அப்பா சொல்லியிருக்காங்க, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுக்கிறேன், யார் திறந்தாலும் உள்ள வருவேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. எந்த பிசாசுடைய கிரியைகளோ, வியாதிகளோ, வறுமைகளோ, போராட்டம், பிரச்சனை எதுவும் உங்களை அணுகாதபடி அவர் பார்த்து கொள்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்க பேசுனீங்க. நான் என் பிள்ளைகளை காக்கும்படி நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். அவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் நான் விரட்டுகிறேன். இப்பொழுதும் அப்பாவுடைய அக்கினி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகள் மேல, அவர்கள் வீட்டின் மேல உம்முடைய அக்கினி இறங்குகிறதற்காய் சுத்தம். அவளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கட்டுகள் இப்பொழுது ஒன்றுமில்லாம் நிர்மூலமாகிறதற்காக, எல்லா தடைகளை இப்பொழுது நீர் உடைக்கிறதற்காக சுத்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது எல்லா கோணலானவைகளையும் நீ செவைப்படுத்திக் கொண்டிருக்கிறப்பா. எல்லா மந்திர மாய ஏவலின் கிரையில் செயலிழந்து போகிறதுக்காக இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக அநேகர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பார்த்து கொண்டு இருக்கீங்க. டாக்டர் எல்லாம் முடியாது, லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் ஒவ்வொன்றாக தொடர்ந்து செயலிழந்து கொண்டே வருகிறது. வேதனையோடு கூட இப்பொழுது அழுது கொண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயோ சுகம் வேணுமே, அற்புதம் நடக்கணுமேனு அழுது கொண்டு பார்த்து கொண்டு, இப்போ அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இப்பொழுதே அப்பாவுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக தேங்க்யூ ஜீசஸ். இந்த நொடிய தெய்வீக சுகத்தை நீர் தருகிறீரப்பா. இப்பொழுதே தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிட்டதற்காக, சுகத்தை கொடுத்து விட்டதற்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்கினதற்காக நன்றிகள். அதே போல யார் யாரெல்லாம் கடன் பாரத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யறாங்க. உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்றாங்க. நீங்க செய்யற அந்த வேலையிலேயே அப்பா ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவாங்க. உங்க எல்லைகளை விரிவாக்குவாங்க.
இன்கம் சோர்சஸ் அதிகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. நீங்க ஒரே ஒரு காரியம், இனி நான் கடன் வாங்க மாட்டேன். அப்பாவோட வார்த்தையை சொல்லுங்க. நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை இப்ப எடுங்க. அப்பா ஆசீர்வதிக்க போறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்கிறேன். அடுத்த உட்பவ காலகட்டத்துல குழந்தையோடு இருப்பா என்ற வார்த்தையின்படி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறப்பா. இப்படி தழும்புள்ள கரம் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக யார் யாரெல்லாம் சொந்த வீடு வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு வாடகை வீடு கிடைச்சா கூட போதும்னு உங்களுடைய பிள்ளைங்க ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. நீங்க சொல்றீங்க வாடகை வீடு அல்ல, சொந்த வீட்டை நான் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். என் பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களை பழுகி பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. எக்ஸாமினேஷன் எழுத போற பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஞானத்தை கொடுத்து எல்லோரும் சென்டம் எடுக்கிறதுக்கான ஞானத்தை நீர் கொடுக்கறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி அவர்கள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செஞ்சிட்டாங்கன்னு எல்லோரும் சாட்சி சொல்ல போகிறதுக்காக இது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.